அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் ட்ராக்கரில் புதுசாக அப்டேட் வந்திருக்கு 21.7. இந்த அப்டேட் நம்ம பண்ணுறது எப்படின்ட்டு, இந்த அப்டேட்டில் நம்ம டெய்லி ட்ராக்கிங் அட்டனன்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த அட்டனன்ஸில் நம்ம டிஹெச்ஆர் எப்படி பதிவு பண்ண போகிறோங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே போர்ஷன் ட்ராக்கர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துங்க. எவ்வளோ பேர் போர்ஷன் ட்ராக்கர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்றதை நம்ம லைக்ஸை வச்சு தெரிஞ்சுப்போம். ஸோ ஓகே, நம்ம போர்ஷன் ட்ராக்கர் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைபை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போய் போர்ஷன் ட்ராக்கர் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணலாம். சர்ச்சில் போய் டைப் பண்ணிக்கோங்க. POSHANTRACKER அப்படின்னு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்ஷன் ட்ராக்கர்னு போட்டு சர்ச் கொடுத்தோம்னா நம்மளுடைய ஆப் எடுத்தோடனே டிஸ்பிளேல வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்டேட்டுன்னு காட்டுது. ஸோ இப்போ இதில் நமக்கு அப்டேட் வந்திருக்கு. நம்ம போர்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அப்டேட்டுன்றதை நம்ம கிளிக் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வந்திருக்க வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டு இன்ஸ்டாலிங் ஆகிடும். சரி, நம்ம வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபேஸ் ரெகனைசேஷன்ஸ் அண்ட் EKYC ஃப்ளோ ஹேஸ் பின் மெர்ஜ்டு. அதாவது ஃபேஸ் ரெகனைசேஷனும் EKYCயும் ஒன்றாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி இன்டர்ஃபேஸ் ஹேஸ் பின் ரீஇன்ட்ரடியூஸ். திருப்பியும் பெனிஃபிஷரி இன்டர்ஃபேஸ் திருப்பியும் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் திரும்பியும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பெனிஃபிஷரியும் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலான்ற மாதிரியும் நம்மளும் டிபார்ட்மெண்ட் லாகினும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ EKYC லிங்க்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன் சென்டர் அண்ட் மோர் செக்ஷன் இஸ் ரிமூவ்டு. அதாவது EKYCயில் ஆக்ஷன் சென்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில செக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21.7. ஓகே, இந்த வெர்ஷனை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ இதில் ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இந்த அப்டேட் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பர்சன்டேஜ் முடிஞ்சு இன்ஸ்டாலிங் முடிஞ்சு நமக்கு அன்இன்ஸ்டால் இருக்கிறது ஓப்பன்ட்டு மாறும். இந்த ஓப்பன்ட்டு மாறினா நம்ம டேரெக்டாக இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே நிறையா இது வரைக்கும் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எல்லாருமே நம்ம அப்டேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன்ட்டு மாறிடுச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கேயே ஓப்பன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக போர்ஷன் ட்ராக்கர் பேஜ் ஓப்பன்ட்டுக்கு போயிடும். நம்ம அங்கே டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. நெட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பேஜ் போர்ஷன் ட்ராக்கர் நமக்கு அங்கன்வாடி ஒர்க்கர்ன்றதும் கீழே பெனிஃபிஷரி ஆர் சிட்டிசனுங்கிறதும் வந்துருச்சு. இது வந்தோடனே யாரும் பயப்படாதீங்க. ஆக்சுவலாக முன்ன மாதிரி கன்ஃபியூஷன் வரும்ன்ட்டு இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் பாஸ்வேர்டு, இமெயில் ஆர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது பார்த்துருப்போம். ஸோ இனி நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. இப்போ டேரெக்டாக நம்ம மொபைல் நம்பர் எம்பின் நம்ம கொடுத்து லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரும் எம்பினும் நான் கொடுத்து லாகின் பண்ண போகிறேன். மொபைல் நம்பரும் எம்பினும் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு லாகின் ஆகிட்டு சிங்கிங் டேட்டா ஃபார் டுடே அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய எம்பின் கொடுத்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிங் டேட்டான்ட்டு வந்துட்டுருக்கு. இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ட்ராக்கிங்கில் போகிறோம். டெய்லி ட்ராக்கிங்கில் போனோன்னே நம்ம அட்டனன்ஸ் ஏற்கனவே போட்டிருப்போம். நம்ம AWS அட்டனன்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ அதனால் இது ஆல்ரெடி ஓப்பன்ட்டு வந்திருக்கும். சரிங்களா, இப்போ ஓப்பன்ட்டு வந்தனால இப்போ அடுத்தது நம்ம கீழே THR என்ட்ரிஸ் மட்டும் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். THR அல்லது HCM இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்ம ப்ரெக்னென்ட் உமன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி நமக்கு எத்தனை ANC பதிவு பண்ணியிருக்கோன்றது காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கங்காதேவி மாணிக்கம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது HCM நம்ம யாருக்கும் தரப்போகிறதில்ல. ஸோ பக்கத்தில் THRனு போட்டு ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் EKYC பெண்டிங் கேட்குது இல்லையா. ஸோ இதுக்கு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கீழே SKIPன்னு இருக்குது. ஸ்கிப் அப்படிங்கிறது ஒயிட் கலர் பார்டர் போட்டிருக்கு பாருங்கள். அந்த ஸ்கிப்புன்றதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது நேராக இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எத்தனை நாள் தரீங்க, 25 நாள் தரோம். எத்தனை பேக்கெட் தரீங்க, 6 பேக்கெட் தரீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம 6, 7 என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க பேக்கெட்ஸ், நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட்னு கிளிக் பண்ண பாருங்கள், மொபைல் அத்தன்டிகேஷன் போட்டு மொபைல் நம்பர் இருக்கும். இங்கே ரெக்வஸ்ட் OTPனா நீங்கள் அவங்களுக்கு OTP போகும். அந்த OTP என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே பாருங்கள் ஸ்கிப்புன்னு இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்கிப்பை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரட் ஆகிடும்.
25 டேஸ் பாருங்கள், கங்காதேவி மாணிக்கம்ங்கிறவங்களுக்கு 25 டேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக ஓடிபி போட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். இங்கே டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு. நீங்கள் ஓடிபி வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ கிருஷ்ணவேணி ஆறுன்னு இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதுக்கும் நான் போடுறேன் பாருங்கள். அந்த பயனாளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துட்றேன். பெனிஃபிஷரி ஃபோட்டோஸு 25 டேஸ் கொடுத்துட்டேன். கீழே வந்து 6 பேக்கெட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ப்ரொசீடுன்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அத்தென்டிகேஷன் வந்து நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸ்கிப் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு 25 டேஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். கோ பேக் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் அடுத்தது. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து இது நமக்கு இருக்கிற எல்லா பயனாளிக்கும் நம்ம டிஹெச்ஆர் கொடுக்குற பயனாளிக்கு நீங்கள் வந்து அந்த டிஹெச்ஆர்னு போட்டு ஏரோ மார்க் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. மொபைல் நம்பர் போடலினா ஸ்கிப்பு, இதில் பெனிஃபிஷரி ஃபோட்டோக்கு ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாக்கெட்டுக்கு இதில் வந்து நம்ம என்ன பாக்கெட் 6 7ன்றதை செலக்ட் பண்ணி 25 டேஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துறீங்க. மொபைல் நம்பரை நீங்கள் அத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓடிபி போட்டு எல்லாமே என்ட்ரி பண்ணணும். பெனிஃபிஷரி ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணணும். இப்போ தற்சமயம் நான் ஸ்கிப் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோ போட்டு ஓடிபி ரெக்வஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லோரும் டெய்லியும் ப்ராப்பராக HCM அட்டெண்டன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ரெகுலராக நம்ம ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கரெக்டாக போடுங்க. டிஹெச்ஆர் வந்து எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிடுங்க. லாக்டேட்டிங் மதருக்காக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம அந்த டிஹெச்ஆர் அம்புக்குறி கிளிக் பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அதே 25 டேஸு எத்தனை பேக்கெட் தரோன்னு நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்குறோம். இங்கே ஸ்கிப் கொடுத்துக்கிறோம் மொபைல் நம்பருக்கு. ஸோ இதுக்கும் 25 டேஸ் உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இவ்வளோ தான் டிஹெச்ஆர் கொடுக்குறது. ஸோ புதுசாக ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் டிஹெச்ஆர் 100% போட்டு முடிச்சிருங்க. தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.